ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி எதுக்கு பயிரை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், தினம் பயிர் வகை சாப்பிட்ற உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை விட இப்படி முளை கட்டி நம்ம சாப்பிட்டா அது 100 மடங்கு உடம்புக்கு பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ நான் கொஞ்ச நாளாகவே என்ன செய்கிறேன், நைட்டில் ஊற வச்சுட்டு அதை தூக்கி அப்படியே தூக்கி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு பின்ன என்ன செய்கிறேன், ஃப்ரீஜில் தூக்கி போட்டுடுறேன். நல்லா முளை கட்டிடுது. மும்பையில் மோஸ்ட்லி ஹோட்டலில் போனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேலட்னு இந்த பயிர் வகையில் கொடுப்பாங்க. இது அப்படியே ஊற வச்சுருக்கு பார்த்திங்களா. இதில் நிறைய கேரட் போடுறாங்க, வெங்காயம் போடுறாங்க, லெமன் போட்டு இப்படி கொடுக்குறாங்க. நானும் 2-3 ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் சப்ஜி. நீங்களுமே கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். டயட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதை வேக வைக்க வேண்டாம். கொஞ்சோண்டு கேரட் திருவி போட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டு படுங்க. சும்மா அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சப்ஜிக்கு என்னென்னு எடுத்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகா, ஒரு பூண்டு, 2 வெங்காயம், 4 தக்காளி. இப்போ டாக்டருங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க, நிறைய தால் எடுத்துக்கோங்க. அவ்வளோ உடம்புக்கு ப்ரோட்டீன் சத்து. பால் தான் குடிக்கணும், பதாம் தான் குடிக்கணும். இல்லை, தினம் ஒரு பயிர் வகை எடுத்தால் உடம்புக்கு நல்ல நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். தினம் ஒரு பயிர் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தினம் பதாம் சாப்பிட்ணும், ஆப்பிள் சாப்பிட்ணும், முட்டை சாப்பிட்ணும், பால் குடிக்கணும் அப்படி இல்லை. இந்த காய்கறி வகை நல்ல க்ரீன் சப்ஜியெலாம் எடுத்துக்கோங்க. அது கூட நிறைய நம்ம க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலே நமக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க முட்டையிலையும் மீன்லேயும் ரொம்ப சத்து இருக்குன்னு. தினம் வாங்க முடியாதவங்க என்ன செய்ய சொல்லுங்கள். இருக்கிறவங்க தினம் மீன் சாப்பிடுவாங்க, இல்லாதவங்க எங்கே போவாங்க மீனுக்கு. அதனால் நமக்கு கை வந்த கலை பயிர் வகை தான். நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம கவனிக்காமல் விட்டனால தான் இந்த வயசான காலத்தில் இத்தனை பிரச்சனை வருதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தினம் இப்படி ஒரு பயிர் வகை எடுங்க. நீங்களே உங்கள் பாடி இஷ்யூ எப்படி இருக்குன்னு நீங்களே அறியலாம். அந்த பயிர் மசாலாவும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி. ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக ஒரு செய்தி, நிறைய பேர் இந்த மல்லிக்கீரை ஒரு மணத்துக்கு நினைக்கிறோம். மல்லிக்கீரையிலையும் ஒரு அயன் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது அப்படியே கிண்டி விட்டுட்டு நல்லா ஊறி இருக்கானா 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 நேரமும் சாப்பாடில் சோறாக எடுக்காமல், இட்லி தோசை எடுக்காமல், ஒரு நேரம் கண்டிப்பாக சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான விஷயம். சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக ஒரு நேரம் சப்பாத்தி எடுத்துக்கணும். இப்போ நான் செய்கிற சப்ஜியும் இந்த சப்பாத்தியும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஃபோல்டிங் சப்பாத்தியும் ரெடி. இப்போ நம்ம சத்து மிக்க ப்ரோட்டீன் அயனும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி பண்ணுறது டைம் எடுக்கும் தான், கஷ்டம்தான். அதுக்காக உங்கள் ஹெல்த் விஷயம் விட்டுறாதீங்க. நான் சொல்லுவேன், நம்ம இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிறோம்? நம்ம வயிற்றுக்காக தான். அது சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக நல்லதுன்னா விலை கூடது இல்லை, வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டா நமக்கும் நல்லது.